ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் ஒரு சாம்பார் தான் நம்ம செய்ய போகிறோம். 200 கிராம் துவரம்பருப்பை நான் 2-3 டைம் வாஷ் பண்ணி 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். இப்போ நான் அந்த குக்கரில் போட்டுட்டேன். எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ பருப்பு வேக வைக்க அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது நான் ஒரு 2.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி வாஷ் பண்ணி அந்த கெட்டி பகுதியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் தான் நான் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நான் போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் தான் போட்டிருக்கேன். தக்காளி 2, வெங்காயம் 1, 3 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு இப்போது தேவையான அளவு மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பெருங்காய கட்டி பெருங்காயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 பீஸ் போட்டுக்கிறேன். கட்டி பெருங்காயம் போடும்போது சாம்பார் நல்ல ஒரு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. கல் உப்பு தான் நான் சேர்த்துக்கிறேன். கல் உப்பு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு சேர்க்க நான் மறந்துட்டேன். இப்போ நான் பூண்டை போட்டுக்கிறேன். நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு முழு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டை நான் போட்டுக்கிட்டேன். பூண்டை போட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நான் ஒரு 3 விசில் விட்டுக்கிறேன். அது வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காயை வந்து வேக வச்சுக்கலாம். இந்த டைப்பில் தான் நான் இப்போ இந்த சாம்பாரை வைக்க போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய் இந்த 4 காயை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாத கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கத்திரிக்காவை மட்டும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். கேரட்டு மீடியம் சைஸ் கேரட்டு ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். அதையும் கட் பண்ணி நம்ம தோலெல்லாம் நல்லா சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். பீன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 6 பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பூச்சி கீச்சி எதுவும் இல்லாத அதையும் நல்லா பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு பாதி வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டேன். ஏற்கனவே நம்ம பருப்புலேயும் வெங்காயம் போட்டுட்டோம். இப்போ இதில் ஒரு பாதி வெங்காயம் போட்டுட்டு ஒரு சின்ன தக்காளி எடுத்து அதையும் நான் கட் பண்ணி அதில் போட்டுக்கிறேன். இப்போது காய்ங்க எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். ஒரு 3 பச்சை மிளகாவை கீறிட்டு அதை இதில் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். பருப்புலேயும் நம்ம 1/2 ஸ்பூன் போட்டுட்டோம். இப்போ காய் வேக வைக்க 1/2 ஸ்பூன் போட்டுட்டு பருப்பில் நம்ம வந்து 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டோம். இப்போ காய் வேக வைக்க நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக முக்கியமானது சாம்பார் பொடிங்க. சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இது நான் வீட்டிலே சாம்பாருக்குன்னு நம்ம அரைக்கிறது. இப்போ வந்து அது நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அந்த காய்களோட போட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு வந்து இந்த காய் முழுகிற அளவுக்கு ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். பருப்புக்கும் நம்ம மீடியமாக நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ சாம்பாருக்கு அந்த அளவுக்கு நீங்கள் திக்காவோ தண்ணியாவோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் போட்டு காயெல்லாம் போட்டு சாம்பார் பொடியெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதையும் வச்சுக்கலாம். இது வந்து காய் நல்லா வேகட்டும். குக்கரில் பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. காய் நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. ரொம்ப வந்து குழையிற அளவுக்கு காயை வேக வச்சிடாதீங்க, சாம்பாருக்கு நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு மீடியமாக வெந்தால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு காய் வெந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு புளி பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் எடுத்திருக்கேன்.
அதை எடுத்து நான் 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதை ஊற வச்சுட்டேன். இப்போ அதை நம்ம பிசைஞ்சு ஒரு அரை டம்ளர் தண்ணியில் தான் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கையால் நல்லா மசிச்சுக்கலாம். இதோடைய தண்ணியை வடிகட்டி நம்ம அந்த வேகிற காயில் நம்ம ஊற்றிக்கலாம். காய் வெந்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை ஊற்றுங்க. புளி தண்ணியை முதலே ஊற்றிட்டிங்கன்னா காய் வேகாது. காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ புளி தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா இப்படி கிளறி விடுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பும் நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு நைஸாக வெந்துருச்சு. காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது இந்த பருப்பை சும்மா லைட்டாக அப்படி மத்தால நம்ம கொஞ்சம் லைட்டாக கடைஞ்சிக்கலாம். ஏன்னா நல்லா நைஸாக மசிஞ்சிடுச்சு பருப்பு. சும்மா லைட்டாக அந்த சூட்லேயே நம்ம கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா நைஸாக பருப்பு மசிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருந்த காய்களை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட்லேயும் சாம்பார் செய்யலாம். காய்களை வதக்கியும் நம்ம சாம்பார் செய்யலாம். இந்த மெத்தடும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ சும்மா லைட்டாக அந்த மத்திலே சும்மா லைட்டாக நான் கிளறிட்டு மற்ற எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு பார்த்திங்கன்னா ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், இது 3த்தையும் நான் போட்டு நல்லா பொரிய வச்சுக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஒரு பாதி வெங்காயம் அதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். தேவையான அளவு ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயில் வெந்தயம்லாம் கருகிடாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்படி கருகிடுச்சுன்னா சாம்பாரோடைய டேஸ்ட்டு மாறிடும். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த காய்கறி பருப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது நம்ம அந்த சட்டிக்கு மாற்றிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே காயெல்லாம் நல்லா வெந்து தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா அது கொஞ்சம் ஒரு கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும்போது கட்டி பெருங்காயம் போட்டுட்டோம். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் தூள் பெருங்காயம் போட்டுட்டேன். நான் போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு சாம்பார் வந்திருக்கு. உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்துக்குமே கல் உப்பு தான் போட்டிருக்கேன். நீங்கள் தேவைன்னா சால்ட் உப்பு கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது சாம்பார் ஒரு நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காய் 4-5 காய்களை சேர்த்து நம்ம அந்த சாம்பாரை வைக்கும்போது சாம்பாரோடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு பிளேட்டில் சாம்பாரை நம்ம ஊற்றி நம்ம சர்வ் பண்ண போகிறோம். ஒயிட் ரைஸுக்கு தான் நம்ம சாப்பிட்றோம். வாசனை அந்த அளவுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சாம்பாரோடைய வாசனை. இந்த காயின் தான் இல்லை, வேறு எந்த காயாக இருந்தாலும் நீங்கள் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுங்கள். சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா நான் காலிஃப்ளவர் ஃப்ரை செஞ்சுருக்கேன். அதையும் நம்ம வச்சுக்கலாம். காலிஃப்ளவர் ஃப்ரை சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். அதையும் வச்சுட்டு ரெண்டாவது இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன். அதையும் நான் வச்சுக்கிறேன். நீங்களும் இதே அளவுகளோட இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.